தமிழ் சினிமாவின் புரட்சி இயக்குனர் என்று போற்றப்பட்டவர் SP ஜனநாதன். தான் கடைபிடித்து வந்த பொது உடைமை கொள்கையை மிகவும் துணிச்சலாக தனது திரைப்படங்களின் மூலம் வெளிப்படுத்தி அதிர்வலைகளை உருவாக்கியவர். இவரின் மீதிருந்த அதீத மரியாதை காரணமாக நடிகர் விஜய் சேதுபதி இன்றும் தனது வீட்டில் இவரின் புகைப்படத்தை மாட்டி தினமும் வழிபட்டு வருகிறார். அப்படி என்ன சாதித்து விட்டார் ஜனநாதன்? முதலில் இவர் இயக்கிய திரைப்படம் இயற்கை இப்போதும் ரசிகர்களின் விருப்பமான திரைப்படமாக இருக்கிறது என்றால் அந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட காதல் இப்போது வரை வேறு எந்த திரைப்படத்திலும் சொல்லப்படவில்லை. SP ஜனநாதன் இயக்கி அவரது முதல் படமான இயற்கை அவருக்கு ஒரு தேசிய விருதையும் பெற்று தந்தது. இயற்கை திரைப்படத்தை தொடர்ந்து பேராண்மை, புறம்போக்கு என்கின்ற பொது உடைமை ஆகிய திரைப்படங்களை இயக்கிய ஜனநாதன் கடைசியாக விஜய் சேதுபதியை கதாநாயகனாக வைத்து லாபம் என்ற திரைப்படத்தை இயக்கி கொண்டிருந்த தருணத்தில் திடீரென இருதய கோளாறு காரணமாக உயிரிழந்தார் ஜனநாதன். கடைசியாக அவர் அளித்திருந்த ஒரு பேட்டியில் கூட தஞ்சை பெரிய கோவில் உருவான காலகட்டத்தை அடிப்படையாக வைத்து ஒரு வரலாற்று திரைப்படத்தை இயக்கி இந்தியர்களுக்கு நம் தமிழர்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்ற தனது கடைசி ஆசையை தெரிவித்திருந்தார்.